பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்தினாலே முதலாவது உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ வார்த்தையை கூறும்படியாக வாய்ப்பு கொடுத்ததான உங்களுடைய திருச்சபை ஐயா அவர்களுக்கும், இதை ஏற்படுத்தி கொடுத்ததான எங்கள் சென்ற ஐயாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய படைஸ்தல உத்தியோகஸ்தர் ஐயா அவர்கள் வருத்தமான பாரமான ஒரு கவலையான ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்னவென்று சொன்னால், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். எடுத்தவர்கள் வாசியங்கள் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 17வது வசனம். யாத்திரையாகமம் 23வது அதிகாரம். வருஷத்தில் 3 தரம் யார்? ஆண்மக்களில் ஆண் மக்கள். சரியா? வாசிங்கம்மா. ஆண் மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவன். யார்? ஆண் மக்கள். வருஷத்துக்கு 3 தரம். கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர். பார்த்துக்கங்கய்யா, எங்களுடைய ஆண் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் எதுக்குமா அல்லேலூயா சொல்கிறீங்க? அவங்க சொல்லணும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சிகரமான இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே ஒரு 4 கேள்விகளை கேட்கும்படியாக நான் இருக்கிறேன். அதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகும்படியாக இருக்கிறேன். முதலாவது ஒரு கேள்வி, இந்த ஐயா எத்தனாவது வருஷம் ஸ்தாபகர் தினம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க? எத்தனாவது? மறுபடியும் சொல்லுங்க. 160. அந்த அம்மாங்க வாங்க, நீங்கள் தான் கார்னரில் இருக்கிற அம்மா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குருவம்மா உங்களுக்கு இந்த பரிசை கொடுப்பாரு. ஏம்மா அவங்களுக்கு கொடுங்க. அவங்க தான் முதல்ல அது கரெக்டாக சொன்னாங்க. எல்லோரும் ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியாதவங்க யாராவது இல்லை. பாழ்நகரனையா எல்லாரும் தெரியுதானே? தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. நாராயண முத்தையா அப்படிங்கிறவர் யாருக்காவது தெரியுமா? யார் அவரு? மறுபடியும் பேர் சொல்கிறேன். நாராயண முத்தையா தெரியாது. ஏன்னா அவங்களாம் நமக்கு தெரியாது. இல்லை, ரட்சணை சேனை எப்படி வந்தது அப்படிங்கிற சரித்திரம் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு. அந்த புக்கில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆகவே நீங்கள் யாருமே சொல்லலை. இந்த பரிசு உங்களுக்காக இந்த புத்தகத்தை படித்து அவர் யார் என்று சொல்லி உங்களுடைய சபை உத்தியோகஸ்தர்களிடத்துலேருந்து இந்த பரிசை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. இந்தாங்கய்யா, யார் படித்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. பேர் நாராயண முத்தையா. ஆன்சர் எங்கே இருக்குது? புஸ்தகத்தில் இருக்குது. எந்த புஸ்தகத்தில்? அந்த புஸ்தகத்தில். ஆனால் நமக்கு மோகன் லாரன்ஸ் தெரியும், பால்திநகர் தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ரட்சணை சேனை எப்படி வந்தது இந்த தமிழகத்தில் அப்படிங்கிற சரித்திரம் தெரியாது. வளர்ந்து இருக்கிற ஒரு சேனையில் நாம். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசி ஒரு கேள்வி, வேதாகமத்தை படித்து முடித்தவர்கள் 1 தடவையோ 2 தடவை 3 தடவை யாராவது இருக்கீங்களா? சரி, இந்த அம்மா கை தூக்குனதுனால எங்களுடைய சென்ற விசிறையா, எங்கள் சீனியர் விசிறையா அம்மாவுக்கு ஒரு பரிசை கொடுப்பார்கள். ஐயா கொடுங்க. அல்லேலூயா. ஓ அப்படியா? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு பரிசு இருக்குது. இந்த பிரசங்கம் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுகிறவருக்கு அந்த பரிசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசித்ததான வேதாகமம் எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிங்கள். எபேசியர் 4:15. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் அப்படி செய்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? வளர வேண்டும். நம்ம குழந்தையாக இருக்கிற கூட அந்த நிலையை தாண்டி எப்படி ஒரு குழந்தை அதனுடைய வளர்ச்சியில் வளர்கிறதோ அதை போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். அல்லேலூயா. 3 காரியம்தான், அதிகமான காரியம் இல்லை. 3 காரியத்தை மட்டும் நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். சரியாக 9 மணி அளவில் என்னுடைய பிரசங்கத்தை நான் முடித்து விடுவேன். நீங்கள் நல்ல ஒரு ஆகாரத்தோடு கூட நல்ல நித்திரையோடு கூட கர்த்தர் உங்களுக்கு நல்ல சொப்பனத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு பக்தன் இவ்வாறாக பாடுகிறான், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அல்லேலூயா. அனுதினமும் நாம் வளர வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக. பிரியமான தேவ பிள்ளைகள், அந்த வசனத்துடைய கண்டென்ட், அந்த வசனத்துடைய கருப்பொருளை நாம் ஆராய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றிலும் எப்படி வளர வேண்டும், எந்த காரியங்களில் வளர வேண்டும்? 3 காரியங்களை மட்டும் ரத்தின சுருக்கமாக நான் சொல்லும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, இந்த வளர்ச்சிக்கு ஒரு விஞ்ஞானி அவர் சொல்லுகிறார், growth is the only evidence for life. அதாவது வளர்ச்சி ஒன்றுதான் உயிர் இருப்பதற்கான அர்த்தம். ஒரு சரீரத்தில் வளர்ச்சி இருப்பது உயிர் இருக்கிறதான ஒரு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ வளருது தெரியுமா? ஒரு நாளைக்கு 0.35 மில்லிமீட்டர் அளவு இந்த தலைமுடி என்ன செய்து வளருது. ஒரு மாதத்தில் 1.27 சென்டிமீட்டர் இந்த முடி என்ன செய்து வளருது ஒரு மாதம். நம்மளுடைய நகம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய விரலில் இருக்கிற நகம் 0.1 மில்லிமீட்டர் அளவு அது என்ன செய்து வளருது. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நகம் கால் நகத்தை காட்டிலும் நம்முடைய கை நகம் என்ன செய்து அது என்ன செய்யும், வேகமாக அது வளருகிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக ஒரே அவயங்களாக ஒரே சரீரங்களாக இருக்கிற நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும். அல்லேலூயா. 3 காரியங்கள். எந்தெந்த காரியங்கள்? முதலாவது நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம், ஜெபத்திலே நாம் வளர வேண்டும். வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஒரு வாசிங்கள் யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், வேத வசனம் வாசிக்கும் போது பைபிளை பாருங்கள், நாம் பேசும்போது என்ன பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, அவர் ஜெபத்திலே வளர்ந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஊழியத்தின் பாதையிலே அநேக இடங்களிலே அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவருடைய ஊழியத்துடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய ஜெபம். அந்த ஜெபத்திலே அப்போஸ்தலர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரியின்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், அவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அதிகாலையிலே ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். இருட்டோடே எழுந்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே அவர் வளர்ந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பவுல் சொன்னதை போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். முதல் காரியம், ஜெபத்திலே நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நாம் பார்க்கும்போது தனிமையாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், வனாந்தரமாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், பாரமாய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், காலையில் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், மாலையில் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஜெபத்தை அப்போஸ்தலர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் ஜெபத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த ஆண்டவராய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் ஜெபத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, குழந்தைகளாக நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த குழந்தை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செபமானது ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் காணப்பட வேண்டும். அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறவர்களுடைய சத்தம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே இந்த எத்தனை பேர் நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை அறிவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய மனைவியின் இடத்துல நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஊழியக்காரங்களாக இருக்கிறோம், நம்ம அந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நாளை ஜெபித்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் வளர வேண்டும். உண்மையிலே சொல்லுகிறேன், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கல அப்படின்னா அந்த நாள் எனக்கு ஒரு சோர்வாக இருக்கும். இல்லை அப்படின்னா எங்கள் டிசிஐயாட்டையோ யார்கிட்டையோ நான் ஏச்சியோ திட்ட வாங்குவேன். இது எனக்குள்ள அனுபவத்தை நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர், என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் ஏதாவது ஒரு காரியத்தில் என்னை குற்றம் பண்ணுவாங்க. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்கள். எபேசியர் 5:7. எபேசியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 5:7. வல்லமை உள்ளவராய் நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் அவர் என்ன செய்கிறார்? விண்ணப்பங்கள் வேண்டுதலை அவர் செய்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறாரு, அதிகாலையில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறவராக இருக்கார். அவருக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்காக ஜெபிக்கிறதை போல ஆத்துமக்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கள, அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே அந்த ஊழியக்காரர் அவர் சாகும்போது அவருடைய கண்ணில் கண்ணீர் கிடையாது. அவருடைய ஆத்மா தாகமானது சினிமா தேட்டருக்கு பார்த்தீங்களா, சினிமா தேட்டரில் போவார் அவரும் அவருடைய ஒரு குழுக்களும். அங்கே போயிட்டு அவர் சொல்லுவார், இன்டர்வல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும், ஒரு 5 நிமிஷம் வரும். அந்த நேரத்தில் இவரும் இவருடைய கூட்டணிகள் எல்லாருமே உள்ளே போயிட்டு அங்கே சொல்லுவாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் லிசன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சினிமா தேட்டரில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த சரித்திரம் யாருக்கா தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற அந்த வளர்ச்சியில் நாம் வளர வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. ஜான் நாக்கஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷர் ஒருவர் உண்டு. அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் அழுது ஜெபிக்கிறார். அவருடைய மனைவி வந்து சொல்லுகிறார், ஏயா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? எதுக்காக இப்படி போட்டு இரவும் பகலுமா செவித்து கொண்டே இருக்கிறீங்க? உங்கள் உடம்பை நீங்கள் ஏன் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கீங்க? இன்றைக்கும் அந்த ஸ்காட்லாந்து நாட்டில் அவருடைய அறையில் அவர் கட்டில் கீழே ஒரு முழங்கால் போட்டு அவர் செபிப்பார். அந்த இடத்துல அவர் முழங்கால் போட்ட இடத்துல அந்த குழி அவருடைய முழங்கால் நிமித்தமாய் பதிந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இடத்துல அவர் என்ன தெரியுமா கேட்டார்? ஆண்டவராகிய கர்த்தர் இடத்துல என்ன தெரியுமா கேட்டார்? ஆண்டவரே, ஒன்று இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லை என் ஜீவனை எடுத்துடும். ஆண்டவரே, ஒன்று எனக்கு இந்த ஸ்காட்லாந்து மக்களை தாரும், இல்லை என்று சொன்னால் என் ஜீவனை எடுத்துடும் சொல்லி ஜெபித்த ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே நாம் ஆண்டவருக்குள்ளாக பாரத்தோடு அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னொரு தேவ மனுஷன் ஒருவர் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் இரவிலும் ஜெபிக்கிறவராக இருக்கார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் இரவு முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிறதை போல நம்முடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே இரவும் பகலுமாக ஜெபிக்கிற ஜெபத்திலே நாம் வளர வேண்டும். பிரான்சிஸ் என்கிறதான ஒரு தேவ மனுஷர், அவருக்கு மக்கள் வைத்த ஒரு பெயர் மலைகளை நேசிப்போர். மலைகளை நேசிப்போர் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஊழியக்காரர் மலை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கு போயிருந்து அவர் ஜெபிப்பாராம் ஆத்துமக்களுக்காக. ஆண்டவருடைய சமூகத்தில் மலை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே போயிருந்து முழங்கால் போட்டு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிப்பாராம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, சார்லஸ் பர்ஜன் என்கிறதான ஒரு தேவ மனுஷர் ஒருவர் உண்டு. அவருடைய சபை அனல் மூட்டி கொண்டிருக்கும் போது ஒரு கொரியர்காரர் வந்து சொல்லுகிறாரு, இங்கே சார்லஸ் பர்ஜன் யார் அப்படின்னு சொல்லி.
அந்த செக்யூரிட்டி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சபையை அனல் மூட்டி கொண்டு இருக்கிற அந்த முழங்காலில் இருக்கிறவர் அவர்தான் சார்லஸ் ஸ்பர்ஜன், இளவரசரின் அரசன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜெபத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்ததை போல ஆண்டவருக்குள்ளாக ஆவியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்திலே வளர வேண்டும். இரண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23வது வசனம் ஒரு வாசிங்கள். விசுவாசத்திலே வளர வேண்டும். வாசிங்கள் யோவான் 2:23. யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு சொன்ன காரியங்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஜெபம் இருக்கும், விசுவாசம் இருக்குன்னா இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய அது தவறு அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கார். ரோமருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நாம் எவ்வளவு தூரம் கேட்கிறோமோ கேட்க கேட்க நமக்குள்ளாக விசுவாசம் வரும். அல்லேலூயா. அது அன்பு ஐயா சொன்னது போல, இது சாத்தான் நம்மை சோதிக்கிற நேரம். நல்ல ஃபேன் காற்று பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும்? சாஞ்சிரும். ஐயா உட்காந்து ஐயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா அது நமக்கு தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். அப்புறம் எப்படி விசுவாசம் கேள்வினால் அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள விசுவாசம் வரும்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையினாலே நமக்குள் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் கேட்கிறார்கள். லூக்கா 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சீடர்கள் தேவனிடத்தில் கேட்டார், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் அற்று போகாதபடிக்கு. ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அதனுடைய ஆங்கில அர்த்தம் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க, எங்களுடைய விசுவாசத்தை வளர செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், யோவான் 14:12 நாம் பார்க்கும்போது, இவைகளை பார்க்கிலும் இயேசு அழகாக சொல்லுகிறாரு, பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், கேட்டதுனால விசுவாசம் நமக்கு வருது. ஆனாலும் கூட அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, ஆனாலும் ஆண்டவரிடத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவராயே எங்களுடைய விசுவாசம் அற்று போகாதபடிக்கு நீர் பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தெய்வ பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவெளி செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் அந்த விசுவாசத்தை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறார். ஒரு அல்லேலியா கூட சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற வளர்ச்சி விசுவாசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி விசுவாசத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிங்கள். பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாயிலோ ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது கூட என்ன செஞ்சாங்க? அந்த துணியை தான் விரித்தாங்க, கையில் ஓலையை வச்சு ஓசானா ஓசானா தான் பாடினாங்க. அதே பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் துறைந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் சோதிக்கும்படியாக பிசாசு இது இருக்கிறான், நான் உனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக ஜீவனுள்ள கர்த்தர் நமக்காக எப்பொழுதும் அவர் மன்றாடுகிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவை ஆண்டவராகிய தேவன் வல்லமையாக, எந்த பேதுரு ஆண்டவரே என் விசுவாசம் குறைஞ்சு போயிருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரோ, அந்த பேதுருவை நடந்து போகும்போது
வியாதிஸ்தர்கள், பிணியாளிகள் அவருடைய நிழல் படும்படியாக கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த வளர்ச்சி ஆண்டவருக்குள்ளாக அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். நம்மால் நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய காரியங்களை என் பிள்ளைகளுடைய மேலே, என் கணவர் மேலே, என் குடும்பத்திலே ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குழந்தையாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்திலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். மூன்றாவது காரியம் வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை ஒரு வாசிங்கள். லூக்கா 2:52. ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும். நல்லா கவனிங்க. மூன்றாவது காரியம் தேவனுடைய கிருபையிலே வளர வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது தேவ தயவிலே அவர் என்ன செய்கிறார்? ஞானத்திலும் தேவ தயவிலும் அவர் என்ன செய்தார்? வளர்ந்தார். அந்த கிருபையானது நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதக்காரன் 103வது சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை ஆண்டவராகிய கர்த்தர் வானம் பெரிதளவாய் அவர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நீ கிறிஸ்துவில் அவருடைய கிருபையில் பலப்படு என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீ என்ன செய்? பலப்படு என்று சொல்லி. நம்ம கிருபையில் பலப்படணும்னா கிறிஸ்துவாகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் ஒரு வாசிங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய பிரசங்கம் முடிக்க கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு அழகா சொல்லுகிறாரு, என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிகிற அறிவில் வளரும் போது உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு கிருபை. அல்லேலூயா. சில குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது, ஐயா எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சமாதானமே இல்லை. எப்படி சமாதானம் இருக்கும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசுவை நாம் எப்பொழுது அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேதாகமத்தை நாம் வாசித்து அவருக்குள்ளாக நாம் வளர்கிறோமோ, நித்திய சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியும் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கு தருவார். அல்லேலூயா. அந்த கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். தேவ பிள்ளைகளே, எபேசியர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, கிருபையோ சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களை பெருக பண்ணினது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த கிருபை ஞானத்தோடும் புத்தியோடும் தேவன் என்ன செய்தார்? பெருக பண்ணினாராம். சகரியாவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சகரியா 12:10 வாசிங்கம்மா, வாசிங்க. அதான் போதுமா? கடைசியாக தேவ பிள்ளைகளே, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசனர் அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ தயவுள்ள ஞானமுள்ள ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ள அந்த ஆவி அவரோடு கூட இருந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிற இந்த இடத்துல அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த கிருபையின் ஆவி நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபையின் ஆவியிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு சரீரமானது வளர்ச்சி அடைகிறதோ, சிறு குழந்தையிலிருந்து வாலிப பருவம், வாலிப பருவத்திலிருந்து முதிர் பருவம் என்று சொல்லி அது வளர்ச்சி அடைகிறதோ நாளுக்கு நாள், அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜெபத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபமும் ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையிலும் அந்த கிருபையின் ஆவியானது நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தில் வளர்ச்சியை அவர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவருடைய கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய